அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இப்போ எந்த லெசன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9th சோஷியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல எதெல்லாம் நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம், அடுத்தது பண்டைய நாகரிகங்கள், இதுல வந்து வெறும் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் வரும். அடுத்தது வந்து தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும், இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடுகள் என்ன இருக்கு அதை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் 7th லெசன். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாவே நம்ம தொழில் பழங்கால தமிழகத்துக்கு போயிடலாம். ஸோ தமிழகத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் கிடைத்த நுண்கல் செதில்கள், ஸோ என்னென்ன கல் செதில்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இதுல பாக்ஸா கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். ஓகேவா? புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். மட்பாண்டங்களை அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வணைந்தார்கள். மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள் சொல்லுவாங்க. இதனைதான் மெருகிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மட்பாண்டங்கள் எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா புதிய கற்கால மனிதர்கள் தான் மட்பாண்டங்களை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் பண்டைய தமிழகத்தின் பண்பாடுகள் பற்றிய காலவரிசை. சோ இவங்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தது இதுக்கான ஒரு டைம் லைன் நீங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பழங்கற்காலம். பழங்கற்காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் 20 லட்சம் காலங்கள் வரைக்கும், ஸோ 20 லட்சம் ஆண்டுகள் முதல் கிமு 8000 ஆண்டு வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பண்பாட்டு கூறுகள் அப்படிங்கிறது என்னன்னா கை கோடரி, வெட்டுக்கருவி, ஸோ வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், இது எல்லாமே இவங்களுடைய பண்பாடுகளா இருந்திருக்கு. இடைக்கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 8000 முதல் கிமு 1300 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய பண்பாட்டு கூறுகள் என்ன அப்படின்னா நுண்கற்கருவிகள், தாவர உணவுகளை சேகரித்தல், விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல், உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. ஸோ இடைக்கற்காலத்துல உலோகங்களை பற்றி அறிவு இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் புதிய கற்காலம். ஸோ புதிய கற்காலம் தான் முதல்ல மட்பாண்டங்கள் உருவாக்குனாங்க அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம். ஓகே. ஸோ கிமு 2000 இருந்து கிமு 1000 வரைக்கும் இவங்களுடைய காலங்கள் இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய பண்பாட்டு கூறுகள் என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம்னா மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகள், நுண்கருவிகள், விலங்குகளை பழக்குதல், பயிரிடுதல், குழுக்களின் பெருக்கம், வேட்டையாடுவோர் அதாவது உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என 2 விதமான குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரும்பு கற்காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிமு 1300 முதல் கிமு 1300 வரைக்கும் இருந்திருக்கு. இவங்களுடைய பண்பாடுகள் என்னவா இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை, உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழ்தல், குழு தலைவர் உருவாதல், இரும்பின் பயன்பாடு அறிதல், கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குதல், கைவினை திறன்கள், சிறப்பு நிபுணர்கள் உருவாகுதல், குயவர்கள், கொல்லர்கள், இவங்க எல்லாருமே இரும்பு காலம்ல ஆல்மோஸ்ட் நம்ம மெட்டல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ எக்ஸ்பர்டைஸ்டு பீப்புளே வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிமு 300 இருந்து கிமு பொது ஆண்டு 300 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இரும்பு கால மரபுகளோடு சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுடைய வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல்வழி வணிகம், ஸோ இது எல்லாமே இவங்களுடைய காலங்களா இருந்திருக்கு. ஸோ இப்படிதான் இவங்களுடைய காலவரிசை எப்படி இருந்து ஃபர்ஸ்ட் பழங்கர் காலத்துல ஆரம்பிச்சு பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம் வரைக்கும் எப்படி இருந்தது, மக்கள் என்னென்ன வாழ்க்கை முறைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, என்னென்ன காலம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன உபயோகங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். என்னென்ன உலோகங்களும் உபயோகங்கள் வச்சுட்டு இருந்தாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லெமூரியாவும் தமிழர்களும். ஸோ லெமூரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில ஆய்வாளர்கள் மூழ்கிய லெமூரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக கருதுகின்றனர். லெமூரியா கண்டம் குறித்த இந்த கருத்து 19ஆம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்டது. புவித்தட்டு நகர்வியல் கோட்பாடு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது மூலியமா லெமூரியா கண்டம் அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளேட் டெக்டானிக்ஸ் விச் இஸ் புவித்தட்டு நகர்வியல் கோட்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களின் காரணமாக இப்போது இந்த கருத்து குறித்து பல்வேறு பார்வைகளை அறிஞர்கள் முன்வைக்கின்றனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? அதாவது கடல்கோள் மூலியமா நம்மளுடைய நிலப்பரப்புகள் எல்லாமே கடல்கோள் மூலியமா ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இவை கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கிறது. சோ கன்னியாகுமரி சுற்றியும் சில பகுதிகள் மூழ்கடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிமு 5000க்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடும் நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இலங்கையும் தமிழ்நாடும், சோ இந்த இடம் வந்து நிலத்தால இணைக்கப்பட்டிருந்துச்சு.
இதுவுமே இப்போ தனி தீவா மாறுறதுக்கு கடல்கோள் காரணம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எனவே கடல் மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிக்கு அருகே சில நிலப்பகுதிகளும் இலங்கை இந்திய இணைப்பும் கடலுக்கடியில் சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பகுதியில் கூடுதல் ஆழ்கடல் ஆய்வுகள் தேவைப்படுகிறது. சோ அதை இன்னும் ஆய்வுகள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதியில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகளை அகழ்வாய்வுகள் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே லெமூரியா அப்படிங்கிற ஒரு கான்டினென்ட் இருக்கு. அது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர்ல இருந்து இந்தியாவை இணைச்சு இந்தியா வரைக்குமே ஒரு நிலப்பரப்பு இருந்தது. அது ஆஸ்திரேலியா வரைக்கும். ஸோ இங்க ஆஸ்திரேலியா இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா வரைக்கும் இது ஃபுல்லாவே ஒரு கண்டம் இருந்ததாக அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இதுதான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லெமூரியா கான்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, இந்த ஸ்ரீலங்கா இந்த கன்னியாகுமரியோட சில பகுதிகள் கடலுக்குள் ஆளப்பட்டுச்சு. ஸோ இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புவித்தட்டு நகர்வியல் மூலமா இந்த கண்டம் முற்றிலுமாக அழியப்பட்டது. அதுதான் லெமூரியா கான்டினென்ட் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்துல கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ பல்லாவரத்துல கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி குழியம் குகை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கு. ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் கண்டுபிடித்த கற்கருவிகள். ஸோ முதல் பழங்கற்கால கருவியை எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா பல்லாவரத்துல. குழியம் குகை எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் இதுல ஆன்சர் இருக்கு, சென்னைக்கு அருகில். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுடைய சடங்குகள் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இவங்க பின்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெடுங்கல் அல்லது குத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மென்ஹர் மூடி உள்ள தாலி, அது ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. கல்வட்டமும் நெடுங்கல்லும் இது எங்க கிடைச்சிருக்குன்னா கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. ஈம தொட்டி, அடுத்தது கல் திட்டை, கற்பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை, இதுவுமே கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. கொடக்கல் அதாவது குடைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரளால இருக்கு. தொப்பிக்கல் அப்படிங்கிறதும் கேரளால இருக்கு. பத்திக்கல் அப்படிங்கிறதும் கேரளால இருக்கு. ஸோ எங்கெங்க இந்த அகழ்வாய்வு பொருட்கள் கிடைச்சது, எந்தெந்த இடங்கள்ல அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டினா நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்தது இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். ஸோ இது எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆதிச்சநல்லூர்ல. இரும்பு வாளும் கத்தியும் அப்படிங்கறதும் ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. ஆரோவில் பகுதியில ஈமச்சின்னங்கள் கிடைத்த வெண்கல கிண்ணம், அதாவது ஆரோவில் அப்படிங்கிறது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு வெண்கல கிண்ணம் கிடைச்சது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெசனோட பாக்ஸ் கொஸ்டின் இதோட முடிஞ்சது. ஸோ இதோட நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்கோம். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளுடைய இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.